ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தேடிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஷியா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அவள் குழந்தை கூட பனியில் அழகாக விளையாடிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த குழந்தையோட ஸ்கார்ஃபு கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு இவ வந்துட்டு இருக்க. இன்னொரு பையனும் அந்த ஸ்கார்ஃபை எடுக்கிறான். அந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் என்னோட முதல் காதல். 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போறா. இப்போ அப்படியே கட் பண்ணா 2019 என்ன நடந்துச்சுன்றதை தான் காட்டுறாங்க. 2019 இவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை எடுத்துட்டு இவ சோகமாக வீட்டுக்கு வர அந்த இடத்துல அவங்க அம்மா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அம்மா இன்னைக்கு என்ன நாளுன்றதை மறந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எந்த மாதிரி அம்மான்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. நான் என்ன பண்ணா உனக்கு என்னடி? உங்க அப்பா என்ன கரியை பண்ணி வச்சிருக்காருன்னு நீயே பாரு. பப்ளிக்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க எல்லாம் பணம் கேட்டு நிற்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல தெரியுமா? ₹1 கூட காசு இல்லாம உன்னை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வர்றதுனே தெரியல. சொல்ல போனா இந்த வீட்டையே விற்கிற நிலைமைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க. பணத்தை பற்றி அப்புறமா பேசலாம், நான் உங்களோட பொண்ணு, என் மனநிலைமை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, எங்க பாரு, என்னால் நல்ல பொண்டாட்டியாகவும் இருக்க முடியல, நல்ல அம்மாவாகவும் இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கிற வழியை பாருன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி ஆட்டோ வந்து இவளை இடிச்சிருது. அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, ஹீரோ மிங்கு தான். எப்பவுமே இவ்வளோ பார்த்தவொன்னே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி விட்டுட்டு அவள் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்போவே இப்படி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை நினச்சிதான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ சாரி கேட்டுட்டு அந்த இடத்த வீட்டு போக இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான எக்ஸாம் நடக்குது. இப்போ இந்த எக்ஸாமில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. இவளுக்கு ஒரு ஆன்சர் தெரியல. சரி முன்னாடி இருக்க பையன் கிட்ட கேட்கலான்னு இவன் முன்னாடி உள்ள பையனை சரண்ட யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அவனை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு, ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பக்கம் டீச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது, டக்குன்னு எக்ஸாமை முடிங்கன்னு சொல்ல எல்லாரும் டக்குன்னு எக்ஸாமை முடிச்சிடுறாங்க. இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்ச கையோட இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ அவ்வளோ பிடிக்கிறான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் இந்த ஸ்கூலுக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன், என்னோட பேர் மிங்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஓ மிங்கா, ஆனால் நேற்று நீ டெலிவரி சப்ளை பண்ணுறதை பார்த்தேன்னு சொல்ல, ஓ அதுவா, அதே என்னோட பார்ட் டைம் ஜாப்னு இவன் சொல்லிட்டு இருக்க. சரி நீ கவலைப்படாத, நீ டெலிவரி வேலை பார்க்குறேன்றதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, நீ சொன்னாலே எனக்கு அதை பற்றி எந்த கவலை இல்லைன்னு இவன் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரா. இப்போ அந்த பையன் இவன் ஷோல்டரில் கையை போட்டு, ஏய் நம்ம 2 பேரும் கோச்சிங் கிளாஸ் போகணும் வா போகலான்னு சொல்ல, என்ன கோச்சிங் கிளாஸ்னு இவன் கேட்குறா. அவங்க அம்மா அவங்ககிட்ட சொல்லலையா, நம்ம 2 பேரும் போய் ஃபாரின்ல படிக்க போகிறோம்ல, அதுக்கான கோச்சிங் கிளாஸ் தான், வா நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போகலான்னு அவளை கூப்பிட்டுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாரின் போய் படிக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டு வந்துடு. இந்த சைடு அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் கூட டைப்பில் இருக்காங்க போல. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, என்னங்க எனக்கு தயவு செஞ்சு எப்படியாவது உதவி பண்ணுங்க, நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், உங்களை தவிர வேற யாராலையும் உதவி பண்ண முடியாதுன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணி என் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ அது போதுன்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவங்க அம்மா இன்னொரு ஆள் கூட உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஓடி வரா. இவளோட பேரு யான். இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உன்னை மறுபடியும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவளும் இவளோட ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கா போல. அவங்க அம்மா புதுசாக ஒரு ஆள் கூட சுத்திட்டு இருக்காங்களே, அந்த ஆளோட பொண்ணு தான் அவ. இப்போ அவரும் அவரோட பொண்ணு உங்கள் அம்மாவை வந்து பார்த்துட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு முடிவை தான் நீங்கள் எடுக்கணுமா, இப்படி பண்ணுறதுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்ல, இது தவிர வேறு வழி இல்லை, உனக்கு ஃபாரின் படிக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், குவாங் கூட போயிட்டு நீ ஃபாரின்ல படிக்கிற வெளியே பாரு, அவனையே கல்யாணம் பண்ணிக்க, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால அவன் கூட நீ சேர்றதா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்காக என்ன இந்த இடத்த விட்டு துரத்த பார்க்குறீங்களா, கண்டிப்பாக நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ளே வான்னு அவளை கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ளே பூட்டி வச்சிடறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட வீட்டுக்கு ஹீரோ தான் டெலிவரி கொண்டு வரான் டிவி. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு கதவை தட்ட அந்த ரூம்குள்ளேருந்து காங்
தான் வெளியே வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டிவியை கொண்டாந்து உள்ள வைன்னு சொல்ல ஹீரோவும் டிவியை உள்ள எடுத்துட்டு வரான். இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே இவன் இப்படி இங்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ அந்த டிவியை அன்பேக் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றதை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம், இது என்னோட வேலை, நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ அந்த டிவி எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு இருக்க இந்த சைடு இவளோட அம்மாவை பார்த்தீங்கன்னா இங்க பாருப்பா, நீ ஃபாரின் போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த சைடு காங்காட அம்மாவை பார்த்தீங்கன்னா இந்தப்பா இங்க வா, இந்த காசை வாங்கிட்டு போன ஹீரோ கிட்ட காசை கொடுக்க அவனும் இதை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் காங்கோட அம்மாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், இந்தாங்க இந்த கார்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க பணத்தை கொடுக்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்கிற, அவங்க மனசார கொடுக்குறாங்க, அதை போய் வேண்டான்னு சொன்னால் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா, கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த கார்டை வாங்கி வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன் தான் இப்பெல்லாம் பண்ணுறீங்களோ தெரிலன்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்பவே இப்படி வெளியே வந்துட்டு இருக்க பின்னாடியே குவாங்கு ஓடி வரான். இப்பவே ஓடி வந்து ஒரு நிமிஷம் நில்லுசியா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒழுங்கா என் கூட வந்துடுன்னு சொல்ல அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் உன் கூட வர விருப்பம் இல்லைல்ல, அப்படியே அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்ல அதை நீ சொல்லக்கூடாது, அவ தான் சொல்லணும், அவன் என் கூட வர்றது தவிர அவருக்கு எல்லாம் வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா வழியும் இருக்கு, அவ வாழ்க்கையில அவ என்ன முடிவு எடுக்கணும்ன்றத அவ தான் முடிவு பண்ணணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா ஜியா என் கூட வந்துடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல எங்க பாரு, என்னால உனக்கும் உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், எனக்கு ஃபாரின் வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வீட்டு வர ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏய் எங்க போற, நான் வேணா என்னோட ஆட்டோல உன்னை கூட்டு போவேன்னு சொல்ல இவ்வளோ சரியா பிரிட்ஜுக்கு போன்னு சொல்றா. இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் பிரிட்ஜில் தான் நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரிப்பா என்னால் உன்னோட டெலிவரி எல்லாம் ரொம்ப டிலே ஆச்சுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட ரொம்ப மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறா. எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அவர் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னால் என் வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நீ பேசுறத வச்சு பார்த்தா நீயும் உன்னோட அப்பாவும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க போல, சரி விடு, வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது சகஜமான விஷயம்தான், எது நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு 2 பேரும் ரொம்ப ஃப்ரீயா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவனை பத்தி தான் ஏதோ நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு தப்பான ஆளு, அப்பா ஓடி போயிட்டான் அப்படின்னு ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி ரொம்ப மோசமா எழுதிட்டு இருக்க. யார் இதை பண்றதுன்னு ஹீரோக்கு சுத்தமா புரியல. யாரோட வேலைடான்னு பார்த்தா மேல இருந்து குவாங் தான் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்போ அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா குவாங் கூட தனியாக பேசுறதுக்காக வந்துடுறான். ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஜியா கூட சுத்துறத நிப்பாட்டிரு, இல்லைன்னா உன் வாழ்க்கை இதை விட மோசமாயிருன்னு சொல்லிட்டு இருக்க. என்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணியா, இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, ஒருத்தனை பழி வாங்கன்னா அவனோட திறமையில காட்டணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டு கேவலமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாருடா, நீ என்ன வேணாலும் நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஜியா விட்டு தள்ளிடு அப்படின்னு அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு போக இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கிளாஸுக்கு தான் வரான். இப்போ அவன் வந்து நான் உங்கள் ஸ்கூலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்ல அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இந்த போஸ்டரில் இருக்குது எதுவுமே உண்மை கிடையாது, ஒருத்தவங்களை பற்றி ரூமர் கிளப்புறதுக்கு முன்னாடி எது உண்மை எது போயின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட கிளாஸில் உட்காந்துக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் உட்காரலான்னு பார்க்க டீச்சர் அவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது, அவனை வேற எங்கேயாவது உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவன் ஸ்டடீஸில் நம்பர் 1ல இருக்கிறான், கண்டிப்பாக அவனும் அவனோட ஃபேமிலியாக அப்படிப்பட்டவங்க கிடையாது, ஒருத்தரை பற்றி இப்படி தப்பாக பேசாதீங்கன்னு டீச்சரை ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு இப்படி சொல்கிறத பார்த்தவொன்னே டீச்சர் அவன் பக்கத்தில் உட்கார எனக்கு சம்மதன்னு ஹீரோயின் எந்திரிச்சு சொல்ல அதை பார்த்தவொன்னே ஹீரோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவன் இப்படி பண்ணதை பார்த்தவொன்னே குவாங் அவளோட கையை பிடிச்சிட்டு இங்கடி போற அப்படின்ற மாதிரி இவன் இழுத்துட்டு இருக்க. கையேறா அப்படின்ற மாதிரி இவன் கையை உதறி விட்டு ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துடுறா. இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ போகலான்னு பார்க்க ஹீரோட பேக்கை பிடிச்சிக்கிறான். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தானா நான் டெலிவரி பண்ற இடத்துக்கு வரியான்னு சொல்ல இவ்வளோ வரேன்னு சொல்லிடுறா. இவன் இப்படி சொன்னவன ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை சந்தோஷமா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோட தங்கச்சியை யாரோ ஒரு ஆள் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ போய் வேகமா அந்த ஆளை அடிச்சுட்டு இன்னொரு தடவை தங்கச்சி மேல கையை வச்சுனா அவ்வளவுதான் சொல்ல என்னடா உன் தங்கச்சி மேல கையை வைக்க கூடாதுன்னா நீ ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கே அந்த பொண்ணு மேல கையை வைக்கவான்னு அவர் ஹீரோயினை டச் பண்ணலான்னு வர ஹீரோ அடிச்சு போட்டுடுறான். இப்ப அவன் இப்படி அடிச்சு போட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம வாயான்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவை அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இந்த மொட்டை தலையும் தான் ஹீரோவோட அப்பா. இப்போ இவன் இப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகமா வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கத பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காயத்துக்கு மருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறா.
உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? எங்க அப்பா இப்படி ஒரு ஆளா இருப்பாருன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவ ஹீரோட கையில கொடையை கொடுத்துட்டு அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் ஃபேமிலியை பார்த்தலாம் பயம் கிடையாது. நான் ஏன் உங்கள் அப்பாவை பார்த்து பயப்பட போகிறேன்? எனக்கு அவரை பார்த்தும் பயம் கிடையாது, ஒன்றை பார்த்தும் பயம் கிடையாதுன்னு இவன் அவனோட காயத்துக்கு மருந்து போட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் என்னை பற்றி தப்பாக லெட்டர் எழுதியிருந்தாங்களே அதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எங்களை நல்லாவே வளர்க்கல. அவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு காசு வேணும்னு சொல்லி எங்கள் 2 பேரை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. இவர் பண்ணுற கொடுமை தாங்க முடியாம தான் எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு ஓடி போனாங்கன்னு ஹீரோ அவனோட சோகமான கதையை பற்றி சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நானே என் தங்கச்சியை படிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி வந்து காசு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாருன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத, என்ன நடந்தாலும் சரி நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்த உடனேதான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரிசல்ட் பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். அது பார்த்தோன்னே இவளால நம்பவே முடியல. எப்படி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான்? எக்ஸாம் ஹாலில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தான். லாஸ்ட் 6 மணி நேரம் தான் எழுதவே ஆரம்பிச்சான். ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குவாங் தான் வரான். இப்போ குவாங் வந்து அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததை பார்த்த உடனே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போயிடுறான். இவன் ஹீரோயின் வேணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பைத்தியமா பேசிட்டு இருக்க. அவங்க அப்பா இவனை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிருப்பாரு. டே, அந்த ஜியாவோட அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த குடும்பத்தினால நமக்கு எந்த யூஸ் கிடையாது, அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறதை விட்டுன்னு சொல்லி இவனை போட்டு அடிச்சிருப்பாரு. அதை எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது என்ன பெரிய விஷயமானு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ரேன் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் வரா. இந்த பொண்ணோட அப்பா கூட தான் அவளோட அம்மா சுத்திட்டு இருந்தாங்க. வீட்டில் கூட 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்களே. அது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. இவ இப்படி பேசுறத பார்த்த உடனே ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப இப்படி கட் பண்ணா 2 பேரும் ஜாலியா ஒன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவா பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்சிட போறாங்க. சீக்கிரம் செவரேறி குதிக்கலான்னு 2 பேரும் ஸ்கூல் செவரி ஏறி குதிச்சு வெளியே வந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு சொல்ல, பர்த்டே வா, முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா? சரி வா கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணலான்னு 2 பேரும் கேக்கு கடைக்கு வர பார்த்தா 2 பேர்ட்டே காசு கம்மியா இருக்கு. அதை பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா இந்த தடவை கேக் இல்லைன்னா என்ன, சும்மாவே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அட சும்மா இருப்பா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேக்காக வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ ஒரு சின்ன பீஸ் கேக் வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போ இந்த கேக்கை கையில் வச்சுட்டு சாரிப்பா, அடுத்த தடவை உனக்கு பெரிய கேக்காக வாங்கி தரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஊதலான்னு வரைவே டக்குன்னு வாய மூடிட்டு என்ன பண்ணுற, ஊதுறதுக்கு முன்னாடி மனசில் ஏதாவது வேண்டிக்கோடா அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு வேண்டிக்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீ கூடவே இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு அவன் மனசில் வேண்டிக்கிட்டு என்னோட எல்லா பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணும்போது நீ கூட இருக்கணும், எப்பவும் இருப்பியான்னு கேட்க இவ்வளோ இருக்கேன்னு சொல்லிடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு குவாங் கால் பண்ணி ஆண்டி அவ வீட்லயா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ வீட்டில் இல்லப்பா ஸ்கூல்ல தான் இருப்பான்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அவ ஸ்கூல்ல இல்ல, அவ அந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு டெலிவரி பாயா ஒரு பையன் வந்தானே, அந்த பையன் கூட சுத்திட்டு இருக்கான், பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்கன்னு சொல்ல சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா குவாங் ரொம்ப பயப்படுறான், என் பொண்ணு அமெரிக்கா போகாம போயிடுவாள்னு அவன் பயத்துல பேசுறான்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவ அந்த பையன் கூட அமெரிக்கா போவான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ வேற ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இவங்க சொல்ல அதை பார்த்தவனா ரேனை பார்த்தீங்கன்னா ஆமா நம்ம எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், இந்த வீடை வித்துட்டு நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகலாம்ல, இந்த வீடு உங்க பொண்ணு பேர்ல இருந்தா என்ன, விற்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு, அவளுக்கு விற்கிறதுக்கு வயசு பத்தாது, இந்த வீடை வித்துட்டு அதுல வர காசை வச்சு அவளை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்ல இவங்க சொல்றதா உங்க அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் உங்க பக்கத்துல உட்காந்து அவங்க அம்மாவோட மண்டையை கழுவி இந்த வீடை விற்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா வீட்டுக்கு வெளியே இருந்தா அவங்க அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க அம்மா வந்து இவ்வளோ பிடிச்சி வீட்டுக்குள்ள போட்டு கண்ட பையன் கூட சுத்திட்டு இருக்க, உனக்கு குவாங்கு தான் கல்யாணம் பண்ண போறோம், அந்த விஷயத்த மறந்துட்டியா, அதை விட்டுட்டு நீ இவன் கூட சுத்துறவெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்ன்றதை நீங்க சொல்ல வேணாம், நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ அதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காம நான் சொல்றது கேளு, ஃபாரின் போய் படிக்கிறதா உனக்கு நல்லது, இந்த பையனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு அவங்க அம்மா இவ்வளோ ரூம்ல வச்சு பூட்டிட்டு வெளியே வந்து ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, என் பொண்ணு ஃபாரின் போய் படிக்க போறா, அவ குவாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, தேவையில்லாம வாழ்க்கையில குறுக்க வரவில்லை வச்சுக்காதுன்னு சொல்ல அதை பார்த்தவனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவ விருப்பத்தோட தான் ஃபாரின் படிக்க போறாளா இல்ல நீங்க கட்டாயப்படுத்தி அனுப்புறீங்களான்னு சொல்ல அது என்னோட குடும்ப விஷயம், அவ எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்ன்றத அவளோட அம்மா நான் தான் முடிவு பண்ணணும், நீ ஒன்னும் முடிவு பண்ணக்கூடாது, என் பொண்ணை விட்டு தள்ளி இருன்னு அவங்க ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா தூங்காம அவங்க அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க.
இந்த சைடு ஹீரோ இவளை பார்க்கலான்னு அவள் வீட்டு செவரேறி குச்சி ரூமுக்கு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு இவன் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க. பார்த்தா அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ண முடியல. அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோன் நம்பரை சொல்ல அவளோட ஃபோன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னாலே நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா உன்னை இவ்வளோ மோசமாக நடத்துவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல சின்ன வயசுலேருந்து அவங்க இப்படி தான், அவங்களுக்கு என் மேலே எப்பவுமே பாசம் கிடையாது, என்ன இந்த ஊரை விட்டு துரத்தணும்னு பார்க்குறாங்கன்னு அழுதுட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்போ உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ எந்த யூனிவர்சிட்டி படிக்க போறியோ அதே யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பாக நானும் வருவேன், நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அந்த இடத்த விட்டு வரான். இப்போ அவன் அவனோட கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து இங்கே பாருண்ணா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் அந்த கொரியர் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நல்லதுதான், ஆனால் உங்ககிட்ட காசு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், போய் படிக்கிற வேலையை பாடுறானா அவன் சொல்லிட்டு இருக்க. இந்தா என்கிட்ட காசு இருக்கு இந்த படத்தை வச்சுக்கன்னு சொல்லி ஹீரோ கொடுக்க அவனும் அதை வாங்கிக்கிறான். பார்த்தா ஹீரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் கூட ஒரே காலேஜில் சேரணும்னு. ஹீரோ இப்படி படிச்சுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளே என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கா. இப்போ அவள் எப்படி படிச்சுட்டு இருக்கா, லாஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கு, லாஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இவள் படிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, இந்த ஜூஸை குடிச்சிட்டு படின்னு சொல்ல இவ்வளோ இந்த ஜூஸை குடிக்கிறான். இப்போ இந்த ஜூஸை குடிச்ச கையோட இவ அப்படியே மயக்கம் போட்டு விழ பார்த்தா எல்லாம் அவங்க அம்மா பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாமில் இவ பாஸ் பண்ணிட்டா ஹீரோவும் இவ்வளோ ஒரே காலேஜில் சேர்ந்துருவாங்க, அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அம்மா இப்படி பண்ணியிருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் தூங்கின நேரம் எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே வந்துடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டினா இவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இப்ப அவ கண்ணு முழிச்சு பார்த்து இவ்ளா ஈவினிங் ஆயிடுச்சா, நான் எப்படி இவ்வளோ நேரம் தூங்கினேன் ஒன்றும் புரியலேன்னு இவ குழம்பி போய் முடிச்சுட்டு அந்த ஜூஸ் தான் பார்க்குறா. லாஸ்ட்டாக அவங்க அம்மா ஜூஸ் கொடுத்தது மட்டும்தான் இவளுக்கு ஞாபகம் இருக்கு. எப்போ இவளை பார்த்தீங்கன்னா சொந்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அழிக்க பார்க்குறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க வாய் மூடு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணுறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது, ஒழுங்கா ஃபாரின் போய் படிக்கிற வழியை பாரு, நீ குவாங் கூட போகிறது தான் நல்லது, ஏன்னா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல எனது 2வது கல்யாணம்னு இவ கேட்குறா. ஆமாம் இந்த வீடை கூட நான் விற்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டேன், நான் என் புது புருஷன் கூட சந்தோஷமா இருக்க போறேன், நீங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போக பார்க்க இவ அவளோட கையை பிடிச்சிட்டு என்னை எதுக்காக பேத்திக்கிட்டீங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதுக்காகவா பேத்தீங்க, எங்க அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா இப்படியெல்லாம் என்னை விட்டுருக்க மாட்டாருன்னு சொல்ல சும்மாவும் அப்பா பேரை சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத, உன்னை இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டதே பெருசு, ஒழுங்கா உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து போற வழியை பாருடின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என்னால் அதுக்கப்புறம் இங்கே பார்க்க முடியுமான்னு கூட தெரியல, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்க போலியே அப்படின்னு வச்சுட்டு இவ வேகமா ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ அவ ஹீரோ தங்கியிருக்க ரூமுக்குள்ள வந்து டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க, அவனும் இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்றான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போக என்ன பார்த்தீங்கன்னா போது இதுக்கு மேலே எதுவும் நடக்க வேண்டாம், நம்ம படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, நீ என்னை விட்டு போயிருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு நான் போகல, எங்க அம்மா தான் பிளான் பண்ணி இப்பெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு இவன் அழுதுட்டு இருக்க. நானும் எக்ஸாம் ஒழுங்கா பண்ணல, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் படிச்சுட்டு இருக்கும்போதே பாட்டியமா வேலை பார்த்து உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், என்னால உனக்கு எப்போ சப்போர்ட் பண்ண முடியும்னு ஹீரோவில் சமாதானப்படுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஒரு கடைக்கு முன்னாடி தான் வந்திருக்கான். நான் கொரியர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இனிமே இந்த கடை எனக்கு தான் சொந்தம், பாத்தியா நிறைய நம்பர்லாம் எழுதியிருக்கேன், இந்த ஊருக்குலாம் டெலிவரி பண்ண போறேன், இதை வச்சு கண்டிப்பா என்னால உன்னை காப்பாற்ற முடியும், நீ எதுக்கு கவலைப்படாத, சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து எப்படியாவது நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்வோன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ சந்தோஷமா மண்டையாட்டிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண இது எல்லாத்தையும் அவங்க அப்பா தூரம் பண்ணிட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்க்க பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா, அப்படின்னா நிறைய பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆளு ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் எக்ஸாம் ஒழுங்கா பண்ணலன்னு சொன்னேன்ல, ரிசல்ட் எப்படி வரும்னு சுத்தமா தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அவளை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ போனை கட் பண்ணிட்டு வந்துடுறா. யாருன்னு பார்த்தா அவங்க ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் தான் வந்திருக்காரு. இப்போ இந்த ஹெட் மாஸ்டர் வந்து ஏமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், மிங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், ஆனா அவன் அந்த காலேஜ்ல சேர மாட்டேன்னு சொல்லிட்டான், எதனால இப்படி சொல்றான்னு தெரியல, எப்படியாவது அவனை பேசி சம்மதிக்க வைமா, இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு எல்லாம் தவம் இருந்துட்டு இருக்காங்க, ஆனால் அவனுக்கு கிடைச்ச சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் அவனோட ஃப்ரெண்டு தானே, எப்படியாவது பேசி சம்மதிக்க வைன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹெட் மாஸ்டர் போனதுக்கப்புறம் இவ ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்கா. நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்க, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏன் சொல்லலை, நான் கஷ்டப்படுவேனா, என்னை விட்டு போயிடுவேனா, இப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காது, என்னால் உன்னோட ஃபியூச்சரை கெடுத்துக்காது, அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, என்னை விட்டுட்டு நீ அந்த காலேஜில் பேசிடுறதா உனக்கு நல்லதுன்னு இவ
இவ பேசிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவை கிட்ட போன் பேசினவாக்க வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்த காரு ஹீரோவை இடிச்சிருது. பார்த்தா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. பக்கத்துல அவனோட தங்கச்சி இந்த சைடு ஹீரோயின் 2 பேரும் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பக்கத்துல நின்று அழுதுட்டு இருக்க. ஹீரோவை தங்கச்சியை வெளியே அனுப்புறான். இப்போ அவ வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், இதுக்காக போய் அழுதுட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, என்கிட்ட பேசிட்டே வந்ததுனால தானே உனக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, என்னால தானே இந்த காலேஜில் நீ சேர மாட்டேன்னு சொல்ற, எல்லாமே என்னால தானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த காலேஜ் இல்லைன்னா என்ன, நம்ம 2 பேரும் வேற காலேஜில் சேர்ந்து ஒன்றா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. என்னை மன்னிச்சிரு, என்னால் உன் வாழ்க்கை மாறுறதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ அவள் ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த ஆள் தான் நிற்கிறான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ பயந்து போயிட்டு இருக்க. என்னை பார்த்து பயப்படுற, உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி வந்து தலை அப்படின்னு 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ என் பையன் கூட சுற்றிட்டு இருக்க, நல்லா தெரியும், நீ காசு கொடுத்து தானே அவன் அவ்வளோ பெரிய ஸ்டோருக்கு ஓனராக இருக்கான், கடையெல்லாம் வேற ஆரம்பிச்சிருக்கான், ஒழுங்கா 1 மில்லியன் பணத்தை கொடு, அப்போதான் அவங்க 2 பேரை கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ விடுவேன், இல்லைன்னா கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நீ கேட்குற அளவுலாம் பணம் கிடையாது, உன் சொந்த குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ண உனக்கு வெக்கமா இல்லை, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு இவன் இருந்தால கண்ணா பின்னான்னு பிடிச்சி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இவ அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவங்க வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் பெர்மிஷன் இல்லாமல் எதுக்காக என்னோட வீட்டை வித்தீங்க, இந்த வீடு எங்க அப்பா எனக்காக கட்டினது, இதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு போக போறேன், அதுக்கப்புறம் நீ ஃபாரின் போற, இந்த வீட்டை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், இங்க நான் பண்றதா முடிவு, இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணே கிடையாது, ஒழுங்கா ஃபாரின் போய் படிக்கிற வழியை பாரு, இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு, கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, அம்மாவா இருக்க நீ கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ, இதுக்காக என்ன பெத்த அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பெத்தது கூட ஒரு ஆக்சிடென்ட் தானே, அவங்க அம்மா மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க, இப்போ உள்ள பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் உள்ள பொருளை யாராவது எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அவ பேசுறதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நீங்க எடுத்துட்டு போங்கன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹிரதா கால் பண்ணா. இப்போ அவன் கால் பண்ணுறதை பார்த்தோன்னே இவளுக்கு ஹெட் மாஸ்டர் சொன்னதான் ஞாபகம் வருது. அவன் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டாக வந்திருக்கான், ஆனால் போக மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தா அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும், அவனுக்காக இந்த முடிவை எடுக்கலான்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொடுத்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறா. இவளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு. இப்போ ஹீரோயின் இப்படி சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா பணத்தை எடுத்துட்டு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவை கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்கா. இப்போ அவர்கிட்ட ஒரு செக்கை கொடுக்க, என்னது இது வெறும் 3 லட்சம் தான் இருக்கு, இந்த பணம்லாம் எனக்கு பத்தாதுன்னு சொல்ல, இந்த பணத்தை நீ எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், நான் சொல்றதை செய், உன் பையனும் பொண்ணும் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நீ பண்ணணும், அவங்க கையில் இந்த 3 லட்சம் பணத்தை கொடுத்து நல்லா படிக்க சொல்லு, இந்த உதவியை மட்டும் நீ எனக்கு பண்ண, அப்புறமா நான் உனக்கு பணத்தை தரேன்னு சொல்ல, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், நீ சொல்றதெல்லாம் என்னால் நம்பவும் முடியாது செய்யவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட ஒத்த பைசா கூட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு அதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லை, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும், அவங்க 2 பேரை ஃபாரின் அனுப்புறதுக்கான வழியை பாரு, உனக்கு தேவையான பணம் இந்த கார்டில் இருக்குன்னு இவ சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவளுக்கு கால் பண்ண, அவளுக்கு காலே போக மாட்டேங்குது. அதை பார்த்தானே இவன் ரொம்ப பயந்து போயிட்டு, ஒரு வேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னாச்சுன்னு தெரியல அவளை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறா. உனக்கு கால் பண்ணே கால் போகலன்னு சொல்ல, அதுவா ஸ்விட்ச் ஆஃப் ஆகி பேக்ல தான் இருக்கு, அதனாலதான் அதை பார்க்கல, சாரிப்பா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கூட்டிட்டு வந்து படுக்க வைக்க, ஹீரோவை சரின்னா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ எப்படி தூங்கிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரியாம அந்த காலேஜுக்கே ஹீரோவோட அப்ளிகேஷனை இவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணிடுறா. இப்போ அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு லெட்டரும் எழுதி வைக்கிறா. நான் குவான் கூட USA கிளம்பி போகிறேன், ஏன்னா நீ நானும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க, என்னால் உன் கூட சேர்ந்து இப்படி கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது, அதனால நான் அவன் கூட போக முடிவு பண்ணிட்டேன்னு இவள் லெட்டரில் எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்க அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். அவள் எழுதி வச்ச லெட்டர் தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டு நான் வேகமாக அவளை பார்த்தாகணும்னு இவன் எந்திரிச்சு போக பார்க்க ஹீரோவால் நடக்க கூட முடியல. இவன் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே அவனோட தங்கச்சி தான் வந்து ஹீரோவை ஏர்போர்ட்டுக்கு கூட்டு வரா. இப்போ ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின் குவான் கூட ஒன்னா நின்றுட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி நிற்கிறத பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்ல, எதுக்காக இங்கே வந்த, நான் உங்ககிட்ட என்ன சொல்லலன்னு நினச்சேன்னா அது எல்லாத்தையும் லெட்டரில் எழுதி வச்சுட்டேன், நானும் நீ கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாத, எனக்கு 3 வருஷம் மட்டும் டைம் கொடு, கண்டிப்பாக என்னால் நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும், நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல, அந்த 3 வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன், உன் கூட இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்காது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்னு சொல்ல, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, என் அண்ணன் உன்னை உண்மையாக காதலிக்கிறான்னு அவ சொல்லிட்டு இருக்க, ஆனால் நான் உன் அண்ணனை காதலிக்கல, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா.
இவன் இப்படி போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை நினைச்சு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் நினைப்புல இருந்துட்டு வேற வழி இல்லாம படிக்கிறதுக்கு அவன் ஃபாரினுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் ஊருக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் கரண்ட்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கடைக்குள்ள வர அந்த கடைக்குள்ள இவதான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி வேலை பார்க்கறத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இவன் இந்த குவாங் கூட தானே போறேன்னு சொன்னான், ஆனா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா பணம் தான் வேணும், என் அண்ணன் வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். ஆனா இப்ப இப்படி சின்ன கடையில வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மோசமா போச்சா? என் அண்ணனை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனியே, இப்ப என் அண்ணன் நல்ல நிலைமையில இருக்கான், ஆனா உன்னோட நிலைமையை பாருன்னு இவ ஹீரோனை பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாரையும் வெளியே போக சொல்ல எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னு சொல்லுங்க, டக்குன்னு பில்லு போட்டு தரேன்னு சொல்ல பார்த்து 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை பார்க்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது வேணும்னா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல உனக்காக 7 வருஷம் காத்துட்டு இருந்தேன், ஒரு தடவை கூட எனக்கு ஃபோன் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, என்னை பார்க்க வரணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் வாங்கின பொருள் மொத்தம் 83 ரூபாய் கேஷாக கொடுக்குறீங்களா இல்லை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. எப்போ வேணா பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எடுத்து மேலே வச்சுட்டு நம்ம 2 பேருக்கு நடுவில் நடக்காதது இது ஒன்று மட்டும்தான், இதுக்கு சேர்த்து பில்லு போடுன்னு சொல்ல அவ்வளோ அதுக்கு பில்லு போட்டுட்டு இருக்கா. இவ எப்படி பண்ணுறதை பார்த்தவொடனே ஹீரோ கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இவ குவாங் கூட ஃபாரின் போறேன்னு வந்திருப்பா இல்லையா, ஆக்சுவலாக இவ ஃபாரின்க்குலாம் வந்திருக்க மாட்டா, ஹீரோ முன்னாடி ஃபாரின் போகிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தனியாக குவான் கிட்ட வந்து எனக்கு உதவி பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, என்னை விட்டுட்டு நீ போனேன்னா உன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும், ஏன் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற, என் கூட வந்து நல்ல வாழ்க்கை வாழ்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அதனால தான் நான் உன் கூட வரல, என் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது என் முடிவுப்படி தான் நடக்குது, இதுக்கப்புறம் நீ என்னை பற்றி யோசிக்காம உன் வாழ்க்கையை பற்றி யோசின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்திருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் கடைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகாம வெளியே இருந்து இவ படுற கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் நல்ல வாழ்க்கை வாழணும்னு தான் என்னை விட்டுட்டு வந்தா, ஆனால் இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகிறான். இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவளை நினச்சி நிறைய குடிச்சிட்டு இருக்கும்போது அவள் தங்கச்சி தான் வந்து பேசியிருப்பான். ஆனால் இப்படியே குடிச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா, அந்த பொண்ணு அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா, உன் வாழ்க்கை இது கிடையாது, யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்டர் வந்திருக்கு, ஒழுங்காவா நம்ம 2 பேரும் வெளியூர் போய் படிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டுக்கு யாரோ 3 லட்ச ரூபாய் பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க, அது யாருன்னு தெரியல, ஸ்டடீஸ்க்காக நமக்கு யாரோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழலான்னு சொல்லி தான் இவ ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி ஃபாரின் கூட்டு போய் படிக்க வச்சிருப்பா. அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கேன், ஆனால் உன்னோட நிலைமை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோட மைண்ட் ஃபுல்லாகவே இவன் மேலே தான் இருக்கு. இவன் ஏன் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான், இவளுக்கு குவானுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் ஆஃபீஸில் வேலை பார்த்த பையன் தான் வரான். ஸ்டார்டிங்ல ஹீரோ இவன் கொரியர் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துருப்பான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியாவை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பார்த்தேன், ஆனால் அவளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, அவள் என்னை விட்டு போனதே நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான், ஆனால் இப்போ அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதுக்கான காரணம் தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ குழம்பி போய் முடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ இவ ஹீரோவை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், அது எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ சரினா அங்கே உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இவன் எப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உன் கூட குவாங் வந்தானே, அவனுக்கு என்னாச்சு, அவன் ஏன் உன் கூட இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கா. இப்போ இவ பதில் சொல்லாம அவ பாட்டுக்கு பில்லு போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உனக்கு ஹீரோக்கு பயங்கர கோவம். ஏன்னா இதையும் சேர்த்து பில்லு போடுன்னு சொல்ல அவளும் அதுக்கும் பில்லு போடுறா. இந்த பொருளுக்கு போடு, இதுக்கு போடு, இதுக்கு போடுன்னு ஹீரோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ சலிக்காம எல்லாத்துக்கும் பில்லு போட அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எதுக்காகடி என்னை விட்டுட்டு போன, யாருக்காக விட்டுட்டு போன, எதுக்காக நீ விட்டுட்டு போனியா, அது உங்ககிட்டே இல்லை, ஆனால் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இதுக்கான காரணத்தெல்லாம் நீ சொல்ல மாட்டியா, ஏன் என்னை பார்க்க வரலன்னு இவன் கண்ணா பின்னால் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதுக்கான பதில உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, இதுக்கான பில்லை மட்டும் கொடுத்துட்டு போனால் நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் என்னோட அட்ரஸ்க்கு நீயே டெலிவரி பண்ணிடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுறதுக்காக வர அந்த இடத்துல இந்த ரேன் பொண்ணு தான் இருக்கா. அவங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணாங்களே அவரோட பொண்ணு. இப்போ அவளை பார்த்தவொன்னா இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இன்னும் இவ இப்படி ஒரு மோசமான நிலைமையில இருக்கா அப்படின்ற மாதிரி அவ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தங்கச்சி தான் வரா. இப்போ அவ வந்து என் அண்ணன் வேணான்னு விட்டுட்டு போனவ தானே, நீ இப்படி ஒரு நிலைமையில இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல,
என் அண்ணன் வேணான்னு விட்டுட்டு போனதுக்கு உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், இவ்வளவு திமிர நடந்துக்கிட்ட, கடவுள் இருக்கான்றதை காட்டிட்டான் அப்படின்னு அவ ஹீரோயினை ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக இந்த பொண்ணு ஹீரோவோட கையை பிடிக்கிறா. இவ இப்படி பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்தவொடனே ஹீரோ கண்டுக்காம அவ பின்னாடியே போயிடுறான். அதை பார்த்தவொடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இவளுக்கு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஹீரோ மேல ஒரு கண்ணு, ஆனா ஹீரோக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. இவ ஹீரோயின் வேகமா நடந்து வந்துட்டு இருக்கதை பார்த்தவன ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு மத்தவங்க பேசுறதை பத்தி நீ கவலைப்பட மாட்டேன்னு நீ நடந்துக்கிறதுலே தெரியுது, உன் மனசு என்ன கல்லாயிருச்சானே இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆமா, என் மனசு கல்லாயிருச்சு, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் உன்னை விட்டுட்டு வந்ததுனாலதான் நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன்னு சந்தோஷம், அவ்வளவுதானே. நான் உன்னை விட்டுட்டு போனது என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புன்னு நான் ஒத்துக்கணும். அதுக்காக தானே ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன், உன்னை விட்டுட்டு போனதான் நான் பண்ண பெரிய தப்பு, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை காதலிச்சதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்றதை நான் கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நம்ம கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஸ்கூல்ல இருந்துதான் கால் வருது, அவங்க பையனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு. அந்த கால் வந்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமா வெளியே ஓடி வர ஹீரோ தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ டக்குன்னு காருக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்துல எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போறியான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு வேகமா ஸ்கூலுக்கு கூட்டு வரான். இப்போ அங்க கூட்டு வந்தவொடனே இவ வேகமா உள்ள ஓடி வர பார்த்தா இவங்க பையனும் இன்னொரு பையனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டாங் என்னாச்சு, யாரு கூட சண்டை போட்டுன்னு குட்டி பையனோட கையை பார்த்தா அவன் கையில அடிபட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா உங்க பையன் தான் இவன் கூட சண்டை போட்டான், இவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல. எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க, என் பையனோட கையில அடிபட்டிருக்கு, இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேத்துக்குவா, குழந்தைங்க அடிச்சு விளையாடுற அளவுக்கு வளர்ப்பாங்க, இந்த குழந்தையோட அம்மா பையங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் ட்ரிப் போயிருக்காங்க, இந்த குழந்தைய இப்ப நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், அவனுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் ஏத்துட்டு இருக்கேன், உன் பையனோட கையில பட்டிருக்கிறது சின்ன கை தான், அதுக்கு ஏன் ஓவரா கத்துறேன்னு சொல்ல அடிபட்டது என் பையனோட கையில, உன் கையில அடிபட்டுச்சு, இதுக்கப்புறம் வந்து பிள்ளைய பார்த்து வளங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பையனை கூட்டிட்டு வர அவனை பார்த்தீங்கன்னா அம்மா என் மேல எந்த தப்பும் இல்லை, அவன் தான் ஃபர்ஸ்ட் என் மேல பேஸ்கெட் பாலை விட்டு எரிஞ்சான், ஏன்டா இப்படி அடிச்சேன்னு கேட்டதுக்கே நான் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுக்கு கவலைப்படாத, யாரும் உன்னை புள்ளி பண்ணாம நான் பாத்துக்கிறேன் சொல்லன்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவளை பிடிச்சிடறான். நீ என்ன கூப்பிட்ட, அவளை அம்மா நான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஒழுங்க என் குழந்தைய விடு, என் குழந்தைய விட்டு தள்ளிப்போ அப்படின்னு இவ சொல்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கோ குவாங்கோ பிறந்த குழந்தையா இது அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு ஏண்டி உனக்கு குவாங்கோ பிறந்த குழந்தையா அவன் எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்கன்னு ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவன் என்னோட குழந்தை, இவனுக்கு குவாங்கோ எந்த சம்மந்தமும் இல்லை, ஒழுங்கா என் பையனை விட்டு தள்ளிப்போம், அவன் முன்னாடி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமால பேசிட்டு இருக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என் கூட வா அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சி கூப்பிட உன் கூட இதுக்காக நான் வரணும், என்னை கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்யூ, இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு இவ சொல்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தைய தனியாக வளர்த்துட்டு இருக்க, ஃபாரினுக்கும் படிக்க போகல, என்னதான் நடக்குது ஒன்று சுத்தின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டாங் நீ அங்கே போய் விளையாடிட்டு அம்மா பேசிட்டு வரேன்னு குழந்தைய அனுப்பி வச்சுட்டு இவ ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ நீ உன்னோட வாழ்க்கையில ரொம்ப சக்ஸஸாக இருக்க, ஆனால் என்ன பாரு பிச்சுக்காரி மாதிரி இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கு, உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்து உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, அதனால தானே என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, நான் உன்னை விட்டுட்டு வந்தது தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட உன் மனசு ஆறிடுமான்னு இவ முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்கலான்னு வர அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் தூக்கி விடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், என் வாழ்க்கையில யாரு குறுக்க வராமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் என்னால் பார்த்துக்க முடியும், நீ என் வாழ்க்கையில குறுக்க வராமல் இருந்தால் அதுவே போதும், ஏன்னா உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் கடையில வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்போ அவளோட அம்மா வந்து என் குழந்தை கூட ஒரு குட்டி பையன் சண்டை போட்டுதான் கேள்விப்பட்டேன், அவன் உன்னோட பையனா அப்படின்னு சொல்லி கேட்க எந்த குழந்தைய பத்தி பேசுறீங்க அப்படின்னு இவ கேட்கிறா. ஆக்சுவலா அவங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்பவே பிரெக்னெண்டா தான் இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உங்க பையனுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அப்படியே உங்களை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கீங்க, எதுக்கும் உருப்படாதவனா, அவனை பார்க்கும்போதே உங்களோட ஞாபகம் லைட்டாக வந்துச்சு, உங்கள் மூஞ்சில் கூட நான் முழிக்க விரும்பல, இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, இவதான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நீ அந்த மிங்க காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் வேணும்னா அவனை சீக்கிரமா வளைச்சு போடுற வலைய பாருன்னு சொல்ல நான் என்ன பண்ணணுன்றதை நீங்க சொல்ல வேணாம், உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவங்கள பார்த்தீங்கன்னா நான் உங்க அப்பாவோட பொண்டாட்டின்றதை மறந்துடாத, நீ இந்த நிலைமையில இருக்கனா அது காரணம் என் புருஷன் தான், அவர் காசு கொடுக்கலன்னா உன்னால இந்த நிலைமைக்கு கூட வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் காசு கொடுத்தது உண்மைதான், ஆனா என்னோட திறமையால தான் நான் இப்ப இப்படி இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன், என் பொண்ணு ஜியா மறுபடியும் அவனை மீட் பண்ணிட்டா, ரெண்டு பேரும் மறுபடியும் பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்னு தூக்கி வெளியே போட்டுருவான், எப்படி வசதின்னு நீயே பாத்துக்கன்னு அவங்க இவ்வளவு பயமுடுத்திட்டு போக. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவா பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. கண்டிப்பா அவனை இந்த தடவை நான் அவளுக்காக விட்டு கொடுக்கவே மாட்டேன், அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா.
உங்களோட பர்த்டேவை என் கூட செலிப்ரேட் பண்ணுங்க, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவன் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, டே அவளை பத்தின எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா ஒரு சில விஷயங்கள் எனக்கே தெரிய மாட்டேங்குதுடா. ஜியாவை பத்தின டீட்டெயில் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் அந்த குவாங் கூட சேர்ந்து ஃபாரின் போகவே இல்லை தெரியுமா? அவன் இங்கே தான் இருக்கிறா. ஏன் இங்க இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு 12 மணிக்கு உனக்கு பர்த்டே, அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்ல ஹீரோவை கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணதான் யோசிச்சு பார்க்குறான். அவள் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டான். அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த சைடு ரேனை பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக அவங்க வீட்டில் சாப்பாடு கேக்குன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்பவே இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்க. அங்க 12 மணி ஆகுது. அதை பார்த்தவொடனே இவளுக்கு ஹீரோவோட பர்த்டே தான் ஞாபகம் வருது. இப்போ அந்த பர்த்டே ஞாபகம் வந்தவன நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் உன்னோட வாழ்க்கையிலன்னு இவன் ஹீரோக்காக ப்ரே பண்ணிட்டு கண்ணு முழிச்சு பார்க்க கண்ணு முன்னாடி ஹீரோ தான் இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த சண்டையை போடாத, எந்த ஆர்குமெண்ட்டும் வேண்டாம், உடனே என் கூட வா, 2 பேரும் ஒன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இவளை கூட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அங்க வெளியில உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோக்காக பர்த்டே கேக் எடுத்துட்டு வரா. இப்ப அந்த கேக்கை பார்த்தவொடனே ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள் வர 2 பேரும் ஒன்னதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவனுக்கு ரேன் தான் கால் பண்றா. இப்ப அவன் எப்படி கால் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அந்த காலை எடுக்கவே மாட்டேங்கிறான். அதை பார்த்தவொடனே ரேன் கடுப்பாயிட்டு அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்த்டேக்கும் என் கூட இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். ஏன் இப்படி பண்ண? எதுக்காக என்னை விட்டு போனேன்? அதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்கு. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத. 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இந்த வாழ்க்கையை விட்டு தள்ளு. இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு கனவு மாதிரி நினைச்சு மறந்துடு. என் கூட மறுபடியும் வந்துரு. உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. உனக்கு ஏத்த பொண்ணு நான் கிடையாது, என்னை விட்டுட்டு வேற யாராவது கட்டிக்கணும் இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஹீரோவில் பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ இப்படி கிஸ் பண்ணோன்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு பைத்திய மாதிரி பண்ணாத அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப சோகமா அவன் வாங்கி கொடுத்த கேக் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ கார்ல உட்காந்துட்டு அவன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ இல்லாம நல்லா வாழ முடியாது. இத்தனை வருஷம் அவ்வளவுதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி அவ இல்லாம வாழ போறேன்னு நினைச்சாலே எனக்கு நரக வேதனையா இருக்குன்னு இவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டு சொன்னதான் ஞாபகம் வருது. அவளை பத்தின இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அந்த குழந்தை ஜியாவோட குழந்தை தான் அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துச்சுன்றதுக்கான எவிடன்ஸும் கிடையாது. அந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி இவ்வளோ பற்றின டீட்டெயில் சொல்லியிருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இவன் அதே இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்க. உனக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்றது, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவளை பார்த்தே 7 வருஷம் ஆச்சு. இப்போதான் கடையில் வேலை பார்க்குறதா கேள்விப்பட்டேன். அதனால தான் அவளை பார்க்க போனேன். மற்றபடி அந்த குழந்தை யாருது, அவ என்ன பண்றா, எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட அம்மாவா இருந்துட்டு உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் அவள் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அவள் ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்தானா அவள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அவளை ஃபாரினுக்கு அனுப்ப பார்த்தேன். ஆனால் அவள் வேண்டான்னு சொல்லிட்டு பணம் மட்டும் போதுன்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டு வந்துட்டா. அவள் அந்த வீட்டை விட்டு போகும்போது நான் ஒன்று சும்மா அனுப்பி வைக்கல, பணத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சேன். அந்த பணத்தை வச்சு தான் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருப்பா. சும்மா முன்னாடி நடிச்சிட்டு இருக்கா. இப்போ நீ திரும்ப வந்துட்டல, நல்ல நிலைமையில வேலை இருக்க, உன்னை மறுபடியும் வளைச்சு போட்டு அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு தான் அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் முன்னாடி பிச்சைக்காரி மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. போதும் அவளை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்போ அந்த சைடு கட் பண்ணா ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளோட பையனை கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ண அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தோடனே இவ வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. என்னடான்னு பார்த்தா அவ கடைக்கு ரவுடி பசங்க வந்து அங்க வேலை பார்க்குற பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஓ நீந்தா ஜியாவா, பார்க்க அழகா இருக்கிறதுனால பணக்கார வீட்டு பசங்களை வலையில விழ வச்சு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியான்னு அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்க உள்ள பாட்டில் எடுத்து அவன் மண்டையில அடிச்சிடறா. இவ இப்படி அடிச்சதை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா எங்களே அடிக்கிறியா, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு அவளை அடிக்கிற மாதிரி வர இவ கிளாஸ் எடுத்து குத்திடுறா. இப்ப அப்படியே கட் பண்ண இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவளுக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஒருவேளை நான் ஃபாரின் படிக்கிறதுக்கு எனக்கு இன்வெஸ்டரா இருந்தது இவ்வளவுதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ரேனும் வரா. இப்ப ரேன் வந்து என் அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவில் பிசினஸ் டீலிங் மட்டும்தான், பர்சனலா எந்த ஒரு டீலிங்கும் கிடையாதுன்னு சொல்ல அதை பார்த்தவனா அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. நான் ரொம்ப வருஷமா உனக்கு காதலிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கிறப்ப இப்படி மனசாட்சி இல்லாத மாதிரி பேசுறேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு எனக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா.
என்னடான்னு பார்த்தா ஹீரோ இவன் ஸ்கூல் படிக்கும்போது வச்சிருந்த நம்பரை மாத்தாம வச்சிருக்கான். அந்த நம்பருக்கு இவ கால் பண்ணதே இல்லை 7 வருஷமா. 7 வருஷம் கழிச்சு இப்பதான் கால் பண்றா. அது பார்த்தவொடனே இவன் ஷாக் ஆயிட்டு வேகமா அவளை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்களை பாத்தீங்கன்னா உங்களை பெயில் எடுக்கிறதுக்கு ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க இவங்க இப்படி கேட்ட உடனே இவ ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிடுறதுக்காக வந்துடுறான். நீ எதுக்கு கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேல, உன்னை பத்திரமா கூட்டிட்டு போவேன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை பெயில் எடுத்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோனை உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா அவ கேஸ்ல இருந்து வெளியே வர்றது கஷ்டம்தான். கண்ணாடி எடுத்து கழுத்துலேயே போட்டிருக்கா. பொழைச்சதே பெருசு. நல்ல வேலை அவன் பொழைச்சிட்டா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் பாத்துக்கிறேன்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை கூட்டிட்டு வந்து போலீஸ்காரங்க கூட தான் பேசிட்டு இருக்கான். சாரி சார், எங்களால உங்களுக்கு பிரச்சனை, எதனால கூப்பிடுங்கன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை இப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வர இவ ஹீரோவோட கோட்டை கழட்டி ஹீரோ கிட்ட கொடுத்துட்றா. இப்ப இவ கோட்டை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா ஹீரோயின் அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோவோட வீட்டுல தான் இருக்கா. இவ இப்படி இருக்கிறத பார்த்தவொடனே டக்குன்னு இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க எங்க போக பாக்குற, உன் கையில வேற அடிபட்டிருக்க பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கையில ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. போலீஸ்காரங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல நம்ம 2 பேரும் காதலிக்கும் போதுல இருந்தே நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட, அதுக்காக தான் நான் உன்னை காப்பாத்தினேன், எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன சொல்றேன்னா அந்த போலீஸ்காரங்க கிட்ட நான் உன்னோட புருஷன் சொன்னேன், அதனாலதான் உன்னை விட்டுட்டாங்கன்னு சொல்ல இன்னும் அந்த போன் நம்பரை மாத்தாம அதே நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்க, நீ அந்த நம்பர் வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ சொல்லிட்டு இருக்க, நீயும் என்னோட நம்பரை மறக்காம ஞாபகம் வச்சிருப்பேன்னு நானும் தான் எதிர்பார்க்கலன்னு ஹீரோ சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஏன் அப்படி பேசுறது, 2 நாள் முன்னாடி என் கூட வந்துடுறியான்னு கேட்டும்போது முடியாதுன்னு சொன்னேன், ஆனா இப்ப நீயே ஓகே சொல்றேன்னு சொல்ல என்னன்னு தெரியல சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னை கஷ்டப்படுத்தின எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன், அவங்க எல்லாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுத்தே தீருவேன், இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ என் கூட வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பார்ட்டின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்காக 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னடி உன்னால அந்த மீங்க கரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்க கண்டிப்பா கரெக்ட் பண்ண முடியும், உன் பொண்ணு குறுக்கா வராம இருந்தா அதுவே போதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா முடிஞ்சா கரெக்ட் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பா கரெக்ட் பண்ணவே பாருங்கன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா இந்த ரேனை பார்க்கலான்னு தான் வந்திருக்கான். இப்போ இந்த ரேன் ஹீரோவை பார்த்தவொடனே நீங்கள் என்ன பார்க்கவா வந்தீங்கன்னு கேட்க ஆமாம் ஆமாம் உன் சொந்தக்காரங்களை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு ஹீரோயின் கடையில் போய் சண்டை போட்டாங்க இல்லையா, அதில் ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்துடுறான். இந்த பையனை காசு கொடுத்து அவள் கடைக்கு அனுப்புனது நீ தானே, இந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவன் கூட போட்ட கான்ட்ராக்டர் கூட கேன்சல் பண்ணிடுவேன், ஒழுங்கா ஜியாவை விட்டு தள்ளிடு, அவகிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தேன்னு வச்சுக்க கண்டிப்பாக உன்னையும் உன் அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவில் பிடிச்சி மிரட்டிட்டு வர. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர காண்டாகுது. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை விட்டு தள்ளி இருங்க, அவனுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பார்ட்டி தான் கட்டுறாங்க. ஹீரோ பார்ட்டில இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவளை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஆச்சே நல்லதா இருக்கும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு யாருன்னு அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாரும் கேட்கறாங்க. அது பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல கேர்ள் ஃப்ரெண்டா, ஆனா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரேன் தானே, இப்ப இந்த பொண்ணுன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவளுக்கு ஒரே அசிங்கமா போகுது. ஹீரோ அந்த ரேனை நோஸ் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவளை அந்த பார்ட்டிக்கே கூட்டு வந்திருப்பான். இப்ப அவங்க 2 பேரும் இந்த பார்ட்டியில ஒன்னா உட்காந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல, வா அந்த பார்ட்டியை விட்டு ஓடி போயிடலான்னு ஸ்கூல்ல சொன்ன டைலாக்கா அப்படியே சொல்றா. 2 பேரும் கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஜாலியா போயிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா ரேனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா ஒரு வழியா வெளியே வந்தாச்சு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை இவகிட்ட கொடுக்குறா. எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொன்னன்றதை மறந்து போயிட்டியா, என் பர்த்டேக்கு கேக் வாங்க உங்ககிட்ட காசே இல்லை, ஃபியூச்சர்ல உனக்கு தருவேன்னு சொன்னேன், அதுக்கான பணம் தான் இதுன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ வச்சுக்கன்னு சொல்லி இவ ஹீரோவை பாசத்தோட பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு மேலே போய் இவ அவனோட கோட்டை கழட்டிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவோட சட்டையை கழட்டிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை, நம்ம 2 பேருக்கும் நடுவில் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்ல இதை பத்தி பேசணும், கடந்த காலன்றது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசி எந்த பயனும் கிடையாது, இப்போ முன்னாடி நிக்கிறதும் அதே ஜியா தான், அந்த விஷயத்த நீ மறந்துட்டியா, பாஸ்ட்டை பத்தி பேசணும்னு நினைக்காதன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா
அந்த கடந்த காலத்தினால தான் நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னா அதை பற்றி பேசாமல் இப்படி என்னால் இருக்க முடியும். தயவு செஞ்சு என் கூட வந்துடுன்னு சொல்ல, நான் உன் கூட இந்த பார்ட்டிக்கு வந்தது அந்த ரேனை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பயங்கர டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சி தான் வரா. இப்போ வந்து, அண்ணா நீ எதுக்காக ரேனை வேண்டான்னு சொல்ற? அவள் இத்தனை வருஷமா நமக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கா. நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஜியாக்காக அவளை விட்டுட்டு வர போறியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறான். என்ன ரிப்போர்ட்னு பார்த்தா, ஹீரோயின் தான் அவளோட காசை ஹீரோக்கும் இவ தங்கச்சிக்கு கொடுத்து ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சான்றது. இப்போ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தங்கச்சிட்ட கொடுக்க, ஹீரோக்கு அன்னைக்கு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிருது. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்த உடனே தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, அண்ணா என்னால் நம்பவே முடியல. நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவ வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கிட்டாலாம். அந்த விஷயம் தெரியாம அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேன். நான் உடனே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நீ இவ சொல்லிட்டு இருக்க. நீ எதை பத்தி கவலைப்படாத, ஒன்னு நீயே பிளேம் பண்ணிக்காத, எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா நான் சால்வ் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் தான் கட்டாங்க. அவளோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் கால் வருது. அந்த கால் வந்தவனே இவ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. பார்த்தா இவ பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க, பக்கத்துல உங்க அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, டான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா எனக்கு எதுவுமே தெரியலம்மா, என்னால பார்க்க முடியலன்னு குழந்தை சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறா. என்ன தங்கம் ஆச்சு உனக்கு அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. அம்மா அங்க ஆன்ட்டி இருக்காங்களே, அவங்க பையன் தான் என்ன பிடிச்சி கீழே தள்ளிவிட்டான், அதுலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க என் குழந்தைன்னு சொல்ல, நான் என்ன வேணும்னா பண்ணேன், பையன் தெரியாம ஸ்ப்ரே எடுத்து கண்ணில் அடிச்சிட்டான், அதனாலதான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது, அம்மாவா இருக்கவும் தகுதி இல்லாதவ, மனுஷியா இருக்கவும் தகுதி இல்லாதவனு இவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா எதுக்கு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிரும், பணத்துக்காக தானே இப்படிலாம் பேசுற, பணத்தை வாங்கிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ டாக்டர்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு கண் பார்வை போயிடுச்சு, ஆனா அது நிரந்தரமா போகல, கண் பார்வையை கண்டிப்பா கொண்டு வர முடியும், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, ஆனா கொஞ்ச நாள் கண்ணு தெரியாம தான் இருப்பான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்போ டாக்டர் பாத்தீங்கன்னா உங்க பையனுக்கு கண்ணு தெரியன்னா ஆப்ரேஷனுக்கு நிறைய செலவாகும், ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல, எடுத்து 5 லட்சம் அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அவங்க அம்மா அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏண்டி அந்த குவாங்கோட குழந்தைய தானே நீ வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, பேசாட்டுக்கு அவனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி தனியாக வந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே குட்டி பையனை பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவை பற்றி எதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான் சொல்ல, வாயை மூடிட்டு இந்த இடத்த விட்டு போங்க, உங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு, என் குழந்தை முன்னாடி இன்னொரு தடவை வராதிங்கன்னு சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க அம்மா ஹீரோ கூட தான் உட்காந்து ஒன்றா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், இந்த ஊரை விட்டு போயிருங்கன்னு சொல்ல, நான் இதுக்காக இந்த ஊரை விட்டு போகணும், அதெல்லாம் போக முடியாது, நான் உன் கப்பலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்படின்னா அவங்க கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக உன்னால கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, நான் லாயரை வச்சு லீகலாக மூவ் பண்ணுவேன்னு சொல்ல, தாராளமாக லாயர் கிட்ட போங்க, என்னை எதிர்த்து கேஸ் போட எந்த லாயருக்கு தைரியம் இருக்குன்னு நான் பார்க்குறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆகிட்டு, என் பொண்ணுக்காக எங்களையும் வெளியே அனுப்பலான்னு பார்க்குறியா, அவளை கூட வச்சுக்கிறதுனால உனக்கு எந்த யூஸ் கிடையாது, அவளுக்கு ஆல்ரெடி குழந்தை கூட இருக்கு, அவளை விட்டுட்டு நீ ரேனை கல்யாணம் பண்ணுறதா நல்லதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறான். இது உங்களுக்கான கிஃப்ட் தான், ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே என்ன சொல்கிறானா, அவளோட அப்பா இறந்து போனதுக்கு உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணீங்க கரெக்டா, இந்த கேஸை நான் வெளியே எடுத்தேன்னா நீங்கள் வெளியில் இருக்க முடியாது, ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், எப்படி வசதின்னு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போவே இப்படி சொன்னோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்து, இங்கே பாருமா உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண நம்ம இந்த ஊரை விட்டு போக போகிறோன்னு சொல்ல, எதுக்காக அந்த ஊரை விட்டு போகணும், நான் இங்கே தான் இருப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ கேட்டு தான் ஆகணும், உங்கள் அப்பாக்காகவும் நம்ம நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு போகலன்னா நம்மளோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறதா அவன் சொல்லிட்டான், இங்கே இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது, ஒழுங்கா என் கூட வந்துடுன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வரமாட்டேன், என்ன நடந்தாலும் என்னால் இங்கே விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு அவன் தான் புருஷனா வரணும்னு இவ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த சைடு ஹீரோயின் அவ பையனை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல அவ பையனையும் காணும், அவனையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ கையில கத்தி எடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு இருக்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா இந்த ரேனோட வேலை தான், எனக்கு கிடைக்காதவன் வேற யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு இவ ஹீரோ ஹீரோயின் அவங்க பையனை எல்லாரையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறா. இப்போவே ஹீரோவை கிட்னாப் பண்ணிட்டு வந்து, நான் உன்னை விழுந்து விழுந்து காதலிச்சுட்டு 7 வருஷம் காத்துட்டு இருந்தா நீ இன்னொருத்தி கூட போவியா, அதுக்கு கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்ல, ஜியாவை என்ன பண்ண அவ எங்க இருக்கான்னு இவன் கேட்டுட்டு இருக்க. அவ ஜியாவையும் அங்க கூட்டு வந்துடுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா, ஏண்டி உனக்கு தான் ஒரு குழந்தை இருக்குல்ல, குழந்தை தூக்கிட்டு போய் நிம்மதியா வாழ்வன்னு பார்த்தா ஏன் ஆளை கரெக்ட் பண்ண பாக்குறியா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை தான் கொல்லணும்னு இவ குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவளை பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய விட்டுடு,
அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு இருக்க. சின்ன பையனோ பெரிய பையனோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இவனை சும்மா விட மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி இவனை டார்ச்சர் பண்ணாதான் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு குழந்தைய ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. என் பையனை எதுவும் பண்ணாத வீட்டுடனே இவ கத்திட்டு இருக்கான். ஹிரேன் தான் ஆல்ரெடி ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த கத்தியை கையில வச்சுட்டு லைட்டா அவ கை கட்ட அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்பவே இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கை கட்ட அவுத்துட்டு அங்கே உள்ள ஆளுங்களை பிடிச்சிட்டு ஒழுங்கா அவளை அவுத்து விடு, இல்லைன்னா அவனை இங்கே கொண்டுருவேன்னு சொல்ல அவனும் ஹீரோயின் அவுத்து விடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த சரி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் அடிச்சு விட்டுட்டு ஹீரோயின் கூட வந்துடுறான். பார்த்தா 3 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் இப்படி தப்பிச்சு வர்றத ரேன் பார்த்தவொன்னே காரை விட்டு ஏற்றி கொலை பண்ணலான்னு வர குறுக்கால இன்னொரு கார் வந்துடுது. யாரோட காருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எந்திரிக்க பக்கத்தில் ஹீரோ தான் இருக்கான். என் பையனுக்கு என்னாச்சு அவனை பார்க்கணும்னு இப்போ போக பார்க்க அவனுக்கு எதுவும் ஆகல, அவனுக்கு நல்லபடியா இருக்கான். அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவனுக்கு கண் பார்வையும் சீக்கிரமே வந்துடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி நான் எல்லாம் இன்வெஸ்டிகேட்டும் பண்ணிட்டேன். நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே என்னை ஃபாரினுக்கு அனுப்புனேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். நான் இப்போ நல்ல வாழ்க்கையோட திரும்ப வந்தது உன் கூட வாழ்றதுக்காக தான். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு என் கூட ஒன்றா சேர்ந்து வாழு, கண்டிப்பாக நான் உன்னையும் உன்னோட பையனையும் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுறது, அந்த குழந்தை என் குழந்தைன்னு சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், என்னோட சொந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஆக்சுவலாக அவன் என்னோட குழந்தை கிடையாது. நான் வேலை பார்க்குறேனே ஷாப், அந்த ஷாப்போட ஓனர் பின். அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. சாகும்போது இவன் ரொம்ப சின்ன பையன். அப்பையிலேருந்து அவனை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கடையை நான் பார்த்துக்கிட்டு இந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். அவனை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா எல்லாமே நான் தான் சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே உனக்கு நல்ல மனசு, இல்லைனா யாருமே இல்லாத குழந்தையை எப்படி உன்னால தனியாலாம் பார்த்துட்டு இவ்வளோ நல்லபடியா வளர்க்க முடியும்? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவங்களுக்கு அவங்க லவ் பண்ண ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயின் குட்டி பையன் 3 பேரும் ஃபாரினுக்கு கிளம்பி வராங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உன்னை நல்ல டாக்டராக பார்த்து உன் கண்ணை இன்னும் பெட்டராக செக் பண்ணும், அதுக்காக தான் எல்லாரும் போறேன்னு சொல்ல அம்மா அப்பா 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாங்க எல்லாரும் ஒன்றா போகலான்னு 3 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா இப்படி சந்தோஷமா உங்க வாழ்க்கையை வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.